Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜில் நாம் மன எழுச்சி மன தளர்ச்சி ரெண்டதை பற்றியும் போன எபிசோடில் பார்த்தோம். சைக்கோசிஸ் அப்படின்னு அதுக்கு மனநலத்தில் பெயர்னும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பைபோலார். இந்த பைபோலார்னா என்னன்னா, உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும், இரு துருவங்கள், மன கிளர்ச்சிக்கும் மன எழுச்சிக்கும் மன தளர்ச்சிக்கும் இடையில் ஊசலாடுவது பைபோலார். என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் இந்த பைபோலார் ப்ராப்ளத்தில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அவருக்கு அவ ஏன் இப்படி பேசுறா, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பழகிறா அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தார். இப்போ நான் சொன்னேன், நீ நல்ல டாக்டரா பார்த்து காட்டுப்பா, ஒரு சைக்கியாட்ரிட்ட கூட்டின்னு போ அப்படின்னா. நீ ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா, நீ சொல்றத பார்த்தா அது பைபோலார் மாதிரி தெரியுது. என்ன பைபோலார்? நான் ஒரே விஷயத்துல இருவேறு அணுகுமுறை இருக்கும் உங்களுக்கு. ரியாக்ஷன், அந்த அவங்களுடைய அந்த உணர்ச்சியை காட்டும் விதம் வித்தியாசப்படும். ஒருத்தர் வரும்பொழுது அடே வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க, எவ்வளவு நாளாச்சு பார்த்து, பகவானையே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதை சாப்பிட்றீங்களா, அதை சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு தான் போனோம் எல்லாம் சொல்லுவாங்க. எப்ப அவங்க வரவேற்பில் அப்படியே மகிழ்ந்து போய் நாம ரொம்ப சந்தோஷமாய் ஒரு 10 நாளாவது இங்க தங்கணும்டா அப்படின்னு தோணும். மத்தியானம் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு உள்ள போவாங்க, ஒரு தூக்கம் போடுவாங்க, ஹஸ்பண்டு கிட்டயோ மற்றவங்க கிட்டயோ ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு பாடா ஸ்விங் இங்க வந்துடும், மன தளர்ச்சிக்கு வந்துடும். வந்துட்டு இவங்க பார்த்துட்டு, என்னம்மா சாப்பிட்டீங்களா, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே டிவியே பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதாவது பேசுறதுக்கு நீங்க எத்தனைச்சாக்க, உங்களுக்கு என்ன வேணும், எப்ப போறீங்க, நீங்க வந்த இடம், போன இடமா அப்படின்னுவாங்க. காலையில வரவேற்றதுக்கும் இப்போ மத்தியானத்துக்கு மேல அவங்க பேசுறதுக்கும் கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும். பயங்கர எரிச்சல், கோபம், நீ எதுக்கு வந்த, ஏன் இன்னும் இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. திஸ் இஸ் கால்ட் பைபோலார். இந்த மன எழுச்சிக்கும் மன தளர்ச்சிக்கும் நடுவில் ஆசிலேட் ஆயிட்டே இருப்பாங்க. போகும்போது டல்லா இருப்பாங்க, இதேதான், போகும்போது டல்லா இருப்பாங்க. நீங்க வந்த உடனே எழுந்து உள்ள போயிடுவாங்க. சாயந்தரத்துக்கு மேல வந்த உடனே சௌக்கியமா, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டு குலம் கோத்திரம்லாம் விசாரிப்பாங்க. வீட்டில் இருக்கிற நாய் எப்படி இருக்குன்னு கூட கேட்பாங்க. என்னடா காலையில வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை, இப்ப இது மாதிரி கேட்கறாங்களே. இதுதான் இந்த பைபோலார். பெரிய ரோதனை, அவங்கள கணிக்கவே முடியாது உங்களால. இவங்களை நம்பி வீட்டை யாரும் கூப்பிடவும் முடியாது, யார் வீட்டுக்கு இவங்களை கூப்பிட்டு போகவும் முடியாது. இவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட ஆசிலேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஏமாற்றங்கள், இல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் அவங்கள இந்த பைபோலார்ல சிக்க வச்சிடும். இதெல்லாம் நியூராட்டிக் எஃபெக்ட், இதெல்லாம் நரம்பு தளர்ச்சினால வர்றது. இது ஏழ்மையில இருந்தவங்க, அப்புறம் சுதந்திரம் கொடுக்காம குழந்தைங்களை வளர்க்கப்பட்டவங்க, குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு உள்ள உரிமைகளை அவங்க தராம அடக்குமுறையில பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பைபோலார்ல அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், குழந்தையுடைய உள்ளத்தை கவனிங்க, உடலை மட்டும் கவனிக்காதீங்க. எப்படி சத்துள்ள உணவெல்லாம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி சத்துள்ள உணர்வுகள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ மனநலம், அதை குழந்தைகள் கிட்ட நம்ம வளர்த்துட்டா அவங்களுக்கு எந்த வயசுலையும் அது மாறாமல் அப்படியே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.